அதே மாதிரி கடைசி நாள் வஹி வர்றதும் போகிறதுமா இருக்குது. அந்த வஹி வரும்போது ரசூலுல்லாஹ் உடம்பு ஒரு மாதிரி ஆகும்ல, அது பார்த்தீங்கன்னா வருது போகுது வஹி. அனஸ்லியானு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நாளில் தான் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையில் வஹி இறங்கியது. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்துச்சுனாலே பெருசு. வஹியெல்லாம் சும்மா நிமிஷத்துக்கு நிமிஷம்லாம் வராது. ஆனால் மரணிக்கிற அந்த கடைசி நாள் பொறுத்த வரைக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துக்கிட்டே இருக்குது வஹி. அவ்வளோ ஜாஸ்தியாக வஹி வந்து. அனஸ்லியானு யார்? ரசூலுடைய பணியாளர். இவர் வீட்டில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு ஆள். இது வந்து வஹியுடைய அந்த ஒரு பயங்கரமான ஒரு வழி. அதே மாதிரி கடைசி உயிர் பிரியும் தருவாயில் பார்த்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ்லியானு வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து தொழுகைக்கு வந்து கூப்பிட்டுறதுக்கு பிலால் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்து கூப்பிட்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை தொழுகைக்கு வாங்க அப்படிங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பாங்கு கொடுத்துட்டீங்களா, போதும், உமது கடமையை நீங்கள் செய்து விட்டீர்கள். தொழுபவர் தொழ விரும்புபவர் தொழுதுவார், தொழ விட்டு விடுபவர் விட்டுருவார். சொல்லிட்டீங்களா, போதும் போங்க அப்படின்றேன். சொல்லிவிட்டு நீ போய் அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து சொல்ல வச்சிடுறேன். நேராக வந்து பார்க்குறாங்க, அபூபக்கர் நின்று தொழுகை நடத்திட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் வந்து டக்குன்னு திரையை வந்து விலக்கி பார்க்குறாங்க. திரையை விலக்கி பார்க்குறாங்க, அபூபக்கர் தொழுதுட்டு இருக்காரு. பின்னாடி மக்கள்லாம் அமைதியாக நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் ரொம்ப மன நிம்மதியாயிருது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தாங்க. மக்கள்லாம் ஒருமித்த கருத்தில் அபூபக்கர் கூட இருக்கணும் அப்படிங்கிறது. இதை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமாகுது. அதை வந்து சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் பிரகாசமாக மின்னியது. 3 நாட்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்த்தோம். ரசூலுல்லாஹ்வை 3 நாளைக்கு அப்புறம் நாங்கள் பார்த்தோம். அன்றைக்கி தான் சந்தோஷத்தால் தொழுகையை முறிக்கும் நிலை எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. தொழுகையை நாங்கள் விட்டுட்டு ரசூலுல்லாஹ்வை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த கவனம் வந்து எங்களுக்கு வந்து செதறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, திரையை விளக்கணுன்னே அபூபக்கர் பார்த்துட்டு அவர் அப்படியே பின்னாடி வாங்குறாரு. பின்னாடி அப்படியே அவர் போகிறதுக்கு பார்க்குறாங்க. வர்றவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கிறாங்க, அங்கேயே இருங்கன்னு சொல்லி திரையை இழுத்து விட்டுறாங்க. இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க சஹாபாக்கள், அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் அவரோட மூஞ்சி நாங்கள் பார்க்கவே இல்லை, இதுதான் கடைசி மூஞ்சி நாங்கள் பார்த்தது அப்படிங்கிறாங்க. இது புகாரில் 1205 ஹதீஸு. அப்புறம் 754 முஸ்னத் அஹமதில் 13124. இது வந்து கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் வந்து இவங்க பார்த்தது. அதே